மட்டன் பிரியாணி செய்யலாமா? வாங்க. 1/4 கிலோ மட்டன் எடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, இலை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 கப், ஒரு சின்ன லெமன் எடுத்துருக்கோம். ஒரு சின்ன சைஸ் ஜூஸ் எடுத்து, பிரியாணி மசாலா 2 மசாலா, காட்டன் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சு நமக்கு தேவையான பொருள். அரிசி சின்ன டம்ளரால் 3 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். பாத்திரத்தை வச்சு பாத்திரம் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். 50 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகட்டும். வீடியோ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். எண்ணெய் சூடாகிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ பொரிஞ்சிட்டு இப்போ பச்சை மிளகா 2 போட்டுக்கலாம். பச்சை மிளகா நல்லா கிராம முழுசாக போட்டுங்க. ஃப்ளேவர் மட்டும் யாரும் இருக்காது. வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியோடைய புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ மட்டனையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் லெமனை ஊற்றிடலாம். லெமனை ஊற்றி விட்டோன்னே தயிரையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த கிளாஸால் தான் அரிசி எடுத்தேன். 3 டம்ளர், 6 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். வேக வச்ச தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். 6 டம்ளர் தண்ணியை ஊற்றி வச்சு போட்டுடலாம். இப்போ கொதி வந்துட்டு அரிசி எடுத்து போட்டுடலாம். நான் எந்த அரிசி எடுத்திருக்கேன்னா 24 கேரட் ரைஸ் எடுத்திருக்கேன். பிரியாணி ரைஸ் தான். போட்டு மூடி வச்சிடலாம். எப்போ தம் பிரியாணி செஞ்சாலும் வாழை இலையிட்டு தான் தம் போடுவேன். வாழை இலையை போட்டு மூடி போட்டுடலாம். வச்சாச்சு. இப்போ தம் போட்டுடலாம். 20 நிமிஷம் தம்மில் இருந்தால் போதும். பிரியாணி வாசனை வர ஆரம்பிச்சிட்டு திறந்து பார்த்துடலாம். பிரியாணி பார்க்கவே சூப்பராக இருக்குது. மேலே உள்ள வாழை இலையை எடுத்துடலாம். அது மேலே தண்ணி, வாழை இலை மேலே தண்ணி பிரியாணியில் ஊற்றிடாமல் பார்த்து எடுத்துக்கோங்களா. நான் நெய் சேர்க்கவே இல்லை. பிரியாணி எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நெய் பிடிக்காது. பிரியாணியை ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சு தான் லைட்டாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி ஆகிட்டு. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.